அனைத்து தொடக்கநிலை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் 3ஆம் பருவம் அறிவியல் பயிற்சிக்கு அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பயிற்சியில் நாம் காண இருப்பவை அறிவியல் வகுப்பறையின் ஆகா அனுபவங்கள், அதாவது சோதனை முறைகள், செயல்முறைகள் ஆகியவற்றின் மூலம் மாணவர்களை ஊக்குப்படுத்தி செயல்படும் செயல்பாடுகள். ஆசிரியர் கையேடு வடிவமைப்பு. ஆசிரியர் கையேடு எவ்வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது. பாடநூல் ஆசிரியர் கையேடு ஓர் ஒப்பீடு. பாடநூல் மற்றும் ஆசிரியர் கையேடு எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்பதை ஒரு ஒப்பீடு செய்து காட்டப்பட்டுள்ளது. பயிற்சி நூலின் சிறப்பம்சங்கள். மாணவர் பயிற்சி நூலில் உள்ள சிறப்பு அம்சங்கள். அறிவியல் கற்றல் சிறக்க மேலும் சில உத்திகள். அறிவியலை கற்கும் பொழுது நமக்கு எளிமையாக புரிதலுக்கு சில உத்திகளை வழங்கியுள்ளது. கவனத்தில் கொள்ளலாம் என்ற பகுதியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அறிவியல் பாட வேளையில் கவனத்தில் கொள்ள வேண்டியவற்றை இவற்றில் குறிப்பிட்டுள்ளோம். அறிவியல் என்றால் என்ன? அறிவியல் என்பது முறைப்படுத்தப்பட்ட அறிவு, அதாவது இயற்கையில் நடைபெறும் நிகழ்வுகளை சரியாகவும் துல்லியமாகவும் விளங்கிக் கொள்வதற்கான மனித முயற்சி. மேலும் எப்போதும் புதிய அனுபவங்களை உள்ளடக்கிய ஒரு ஆற்றல் மிக்க விரிவடையும் அறிவின் அமைப்பு. இதுவே அறிவியலா விளக்கமாகும். அறிவியல் வகுப்பறையின் ஆகா அனுபவங்கள். இப்பகுதியில் நாம் வகுப்பறையில் மாணவர்களுடன் மேற்கொண்ட பல்வேறு செயல்பாடுகளை புகைப்படங்களாக காண்போம். அன்புள்ள ஆசிரியர்களே, அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் ஆசிரியர் கையேட்டில் காணொளிகளின் பங்கு. எண்ணும் எழுத்தும் ஆசிரியர் கையேட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவும் வகையில் பல்வேறு காணொளிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் 2 வகையான காணொளிகள் தரப்பட்டுள்ளன. அவை 1 ஆசிரியர்களுக்கான காணொளிகள், 2 மாணவர்களுக்கான காணொளிகள். ஆசிரியர்களுக்கான காணொளிகளில் கட்டக விளக்க காணொளியும் மாதிரி வகுப்பறை காணொளியும் இடம்பெற்றிருக்கும். கட்டக விளக்க காணொளியில் ஒரு கட்டகத்தில் உள்ள செயல்பாடுகளை எளிதாக மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் முறை விவரிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் இவ்வகை காணொளியை ஒரு முறை பார்த்தாலே குறிப்பிட்ட கட்டகத்தினை எளிதாக புரிந்து அதில் கூறப்பட்டுள்ளவாறு செயல்பாடுகளை கொண்டு செல்ல முடியும். மாதிரி வகுப்பறை காணொளியில் ஆசிரியரானவர் ஆசிரியர் கையேட்டில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி ஒரு செயல்பாட்டை நேரடியாக வகுப்பறையில் நடத்துவது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். மாணவர்களுக்கான காணொளிகள். இதில் 3 வகையான காணொளிகள் உள்ளன. அவை துணைக்கருவிகளை செய்வதற்கான வழிமுறையை விவரிக்கும் காணொளிகள், பாடல்களுக்கான காணொளிகள் மற்றும் பாடப்பொருள் சார்ந்த காணொளிகள் ஆகும். துணைக்கருவிகள் செய்வதற்கான காணொளி. இவ்வகை காணொளிகள் செயல்பாட்டிற்கு தேவைப்படும் சில கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகளை எளிதாக செய்வதற்கு வழிகாட்டுவதாக அமைந்துள்ளன. பெரும்பாலும் மாணவர்கள் காணொளியை பார்த்து தாங்களாகவோ அல்லது ஆசிரியரின் மேற்பார்வையிலோ துணைக்கருவிகளை செய்யும் வகையிலும், வேறு சில காணொளிகள் ஆசிரியர்கள் முன் தயாரிப்பாக செய்து வகுப்பறைக்கு கொண்டு செல்லும் வகையிலும் அமைந்துள்ளன. பாடல்களுக்கான காணொளிகள். காணொளியை பார்த்து மாணவர்கள் பாடும் வகையில் இக்காணொளிகள் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் வழியாக மாணவர்கள் மகிழ்வுடன் பாடப்பொருளை கற்றுக்கொள்ள இயலும். அதிக உணவு வேண்டாம், உடல் பயிற்சி தினமும் வேண்டும், இரவில் விழித்திருக்க வேண்டாம், போதுமான தூக்கம் வேண்டும். அதிக கொழுப்பு வேண்டாம்,
பருப்பு பழங்கள் வேண்டும், அதிக இறைச்சி வேண்டாம், காய்கறிகள் தினமும் வேண்டும். பாடப்பொருள் சார்ந்த காணொளி. செயல்பாட்டுக்கு இடையில் பாடப்பொருளுக்கான காணொளிகள் தரப்பட்டுள்ளன. இக்காணொளிகள் எளிய செயல்பாடுகளின் மூலம் விளக்க முடியாத சிக்கலான பாடப்பொருள்கள் இருக்கும் இடங்களில் அவற்றை மாணவர்கள் காட்சி வடிவில் அறிந்து கொள்ளும் விதமாக அமைந்துள்ளன. காணொளிகளை காட்சிப்படுத்தும் முன்பாக ஆசிரியர் கையேட்டில் தரப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு பதில்களைப் பெற்று அவர்களின் ஆர்வத்தை தூண்டி அதன் பின்னரே காணொளியை காட்சிப்படுத்த வேண்டும். ஆசிரியர் கேட்ட கேள்விக்கான சரியான விடையை அறிந்து கொள்ளும் வகையிலும் இக்காணொளிகள் அமைக்கப்பட்டுள்ளன. காணொளிகளை கல்வி தொலைக்காட்சியில் உள்ள இணைப்புகளின் மூலமாகவும் மணற்கேணி செயலி வாயிலாகவும் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். நாம் வகுப்பறையில் நெகிழி பொருட்களைக் கொண்டு செய்யப்பட்ட பேனா தாங்கி மற்றும் பூந்தொட்டி ஆகியவற்றை காட்சிப்படுத்தியமை மற்றும் பாராசூட் பறப்பதற்கு காற்று அவசியம் என்பதை நினைவுபடுத்தப்பட்ட சோதனை மற்றும் அழிந்து வரும் விலங்குகளின் தொகுப்பை கொண்ட படக்காட்சி, பாலில் நீர் சேர்ந்துள்ளது அல்லது நீர் சேரவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் சோதனை, சரணாலயங்கள் பற்றிய தொகுப்பு அறிக்கை, காற்றில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது என்பதை அறிவுறுத்தும் சோதனை ஆகியவை வகுப்பறையில் நிகழ்த்தி காட்டப்பட்ட ஆகா அனுபவங்கள் ஆகும். மேலும் மறுசுழற்சி பொருட்கள், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நெகிழிப்பைகளை குறைத்தல் ஆகியவற்றை வலியுறுத்துதல், மேலும் தேனீக்களின் குடும்பத்திலுள்ள வகைகள், அறிவியல் சோதனைகள், மாட்டுப்பண்ணையின் கள அனுபவம் ஆகியவையும் நாம் வகுப்பறையில் நிகழ்த்திய ஆகா அனுபவங்கள் பகுதியில் அடங்கும். ஆசிரியர் கையேடு வடிவமைப்பு இவற்றை பற்றி காண்போம். ஆசிரியர் கையேட்டில் முகவுரை, பொருளடக்கம், கட்டகங்கள், கற்றல் விளைவுகள், வளரறி மதிப்பீடு பட்டியல், துணைக்கருவிகள் ஆகியவை அடங்கியுள்ளன. முகவுரை. இதில் அறிவியல் பாடத்தை நாம் கையாளும் போது அறிவியல் பாட அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும், அறிவின் எல்லையற்ற தேடலே அறிவியல் என்ற வகையில் இதன் அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும், செயல்பாடுகளின் அமைப்பை நாம் எவ்வாறு கையாள வேண்டும், ஆகா அறிவியல் பகுதியில் என்னென்ன கொடுக்கப்பட்டுள்ளன, முன் தயாரிப்பு எப்பொழுது நிகழ்த்த வேண்டும், தேடி திரட்டுவேன், என் பக்கம், மதிப்பீடு, வாசித்து அறிவேன், மாணவர்களின் சிந்தனைக்கு, பாடக்குறிப்பேடு, அறிவியல் களஞ்சியம் ஆகிய பகுதிகளை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. இது ஆசிரியர்களின் நடைமுறை அணுகுமுறை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான விரிவான விளக்கமாக அமைகிறது. ஆகவே ஆசிரியர்கள் இதனை நன்கு தெளிவுபடுத்தி கொள்ளுதல் அவசியம். பொருள் அடக்கம். இங்கு 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கான பாடவரிசைகள், அவற்றின் தலைப்புகள், பக்க எண்கள் ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன. இதன் அடியில் ஆசிரியர் கையேட்டிற்கான
QR கோட் மற்றும் பயிற்சி நூலுக்கான QR கோட் ஆகியவை அமைந்துள்ளது. இவற்றினை நாம் ஸ்கேன் செய்தால் அவை PDF ஆக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கட்டக வடிவமைப்பு. ஒவ்வொரு கட்டகமும் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கு நாம் அறிவோம். கற்றல் விளைவுகள். அனைத்து பாடங்களுக்கும் கற்றல் விளைவுகளானது முதலில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் பின்னர் ஒவ்வொரு அலகிலும் முதல் செயல்பாட்டிற்கு முன்னதாக மட்டும் ஆகா அறிவியல் என்ற பகுதி இணைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் அமைந்துள்ளன. சில செயல்பாடுகளில் வாசித்து அறிவேன் என்ற பகுதியும் இணைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் சிந்தனைக்கு அல்லது தேடி திரட்டுவேன் என்பவை மாணவர்களின் விரிசிந்தனையை வளர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. பயணம் செய்வோம் என்ற பகுதியானது களப்பயணத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேவையான இடங்களில் முன் தயாரிப்பு பகுதியும் அமைந்துள்ளது. இது அடுத்து வரும் பாட வேளைகளுக்கு ஆசிரியர்கள் தங்கள் தயாரிப்புகளை நிகழ்த்துவதற்கு பயன்படும்படியாக அமைந்துள்ளது. பருவம் 3 செயல்பாடுகள். மொத்த கற்பித்தல் பாட வேளைகள் 20. இவற்றில் 4ஆம் வகுப்பிற்கான தனித்த செயல்பாடுகள் 11, கூடுதல் பாட வேளைகள் 9. இதேபோன்று 5ஆம் வகுப்பிற்கான தனித்த செயல்பாடுகள் 10, கூடுதல் பாட வேளைகள் 10. ஆகவே இந்த கூடுதல் பாட வேளைகளில் நாம் மாணவரை தயார்படுத்துவதற்கு மிக எளிமையாக அல்லது நமது விருப்பத்திற்கிணங்க அமையும். வகுப்பு 4 தேடி திரட்டுவேன் செயல் திட்டங்கள் செயல்பாடுகள் 1, 2, 8. இதேபோன்று மாணவர்களின் சிந்தனைக்கு உரிய செயல்பாடுகள் 3, 4, 5, 6, 7, 9, 10, 11. ஆகவே மொத்தமுள்ள 11 செயல்பாடுகளில் தேடி திரட்டுவேன் 3 செயல்பாடுகளும் மாணவர்களின் சிந்தனைக்கு மீதமுள்ள 8 செயல்பாடுகளும் அமைந்துள்ளன. இதேபோன்று 5ஆம் வகுப்பில் தேடி திரட்டுவேன் செயல் திட்டங்கள் 6, அதாவது 1, 2, 5, 6, 7, 10 ஆகிய செயல்பாடுகள் தேடி திரட்டுவேன் செயல் திட்டங்களாக அமைகின்றன. மாணவர்களின் சிந்தனைக்கு உரிய செயல்பாடுகள் 3, 4, 8, 9 ஆகிய 4 செயல்பாடுகளும் மாணவர்களின் சிந்தனைக்கு என்ற வகையில் அமையும். பாடநூல் ஆசிரியர் கையேடு. ஓர் ஒப்பீடு. பாடநூலுக்கும் ஆசிரியர் கையேட்டிற்கும் இடையேயான ஒருங்கமைப்பை இவ்வொப்பீடானது விளக்குகிறது. காற்றின் பயன்கள். பாடநூலில், அதாவது காற்று என்ற பாடப்பகுதியில் பாடநூலில் எவ்வாறு அமைந்துள்ளது என்பது இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அறிமுகம். இங்கு காற்றானது நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. இக்காற்று என்பது ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் ஆகிய வாயுக்களின் கலவை. இந்த வாயுக்கள் பூமியை மூடி ஒரு போர்வை போல வளிமண்டலத்தை உருவாக்குகின்றன. இந்த வளிமண்டலமே பூமியை நாம் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக மாற்றுகிறது. சமீப காலங்களில் அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு வருவதால் மனிதர்களுக்கு அதிக அளவில் தீங்கு விளைவிக்கும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வளிமண்டலத்தில் வெளியிடுகின்றன. இதனால் காற்று முன்பு இருந்ததை விட அதிக அளவில் மாசு அடைந்துள்ளது. இந்த பாடத்தில் நாம் வளிமண்டலத்தில் உள்ள காற்றடுக்குகள், காற்று மாசுபாடு அடைதல், காற்றால் வரும் நோய்கள் மற்றும் மாசுபடுதலை கட்டுப்படுத்தும் முறைகள் ஆகியவற்றை குறித்து காண்போம். இவ்வாறு அறிமுகத்தில் அந்த பாடப்பகுதியில் நாம் என்னென்ன காணவிருக்கிறோம் என்பதை தெளிவாக விளக்குகிறது. இதேபோன்று நீர் சுழற்சி. நீரானது எவ்வாறு ஏரியிலிருந்து ஆவியாகி
மீண்டும் மேகமாகி அது மழையாக பொழிந்து மீண்டும் கரையை அடைகிறது. இவ்வாறு நீரானது எவ்வாறு சுழற்சி அடைகிறது என்பது விளக்கப்படுகிறது. இதே போன்று ஆற்றல், நாம் காற்றிலுள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். அது நமது உடலில் உள்ள திசுக்களுக்கு வழங்கப்படுகிறது. உடல் செல்கள் ஆக்சிஜன் உதவியால் உணவு மூலக்கூறுகளை எரித்து நமக்கு தேவையான ஆற்றலை அளிக்கின்றன. இந்த ஆற்றலின் உதவியால் நாம் பல்வேறு வேலைகளை செய்கிறோம். ஆகவே காற்றிலுள்ள ஆக்சிஜன் தான் நமது உடலில் உள்ள சத்துக்களை செயல்படுத்துவதற்கு காரணமாக அமைகிறது. இதே போன்று காற்றின் வழியாக ஒலி பயணிக்கிறது. நாம் நமது சுற்றுப்புறத்திலிருந்து பல்வேறு ஓசைகளை கேட்கிறோம். நாம் பேசுவதை பிறர் கேட்கின்றனர். இவையெல்லாம் காற்றின் மூலமே நடைபெறுகிறது. எனவே காற்று ஓர் ஊடகமாக அமைகிறது. இக்கருத்துக்களானது பாடநூலில் கொடுக்கப்பட்டுள்ளது. காற்றின் பயன்கள். தாவரங்களுக்கு பயன்படுகிறது. காற்றில் உள்ள நைட்ரஜனாக்கம் எனும் செயல்முறையின் மூலம் நைட்ரேட்டுகளாக மாற்றமடைகிறது. இந்த நைட்ரேட்டுகள் தாவர வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இது மட்டுமல்லாது மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கும் மகரந்தத்தூள் காற்றின் வழியாக மற்றொரு தாவரத்திற்கு சென்றடைவதற்கும் அயல் மகரந்த சேர்க்கைக்கும் காற்று உதவுகிறது. இதே போன்று போக்குவரத்து. வாயு நகர்வதால் கப்பல், படகுகள் கடலில் பயணிக்க இவை உதவுகிறது. மேலும் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் ஆகியவை காற்றிலேயே பயணிக்கின்றன. விளையாட்டுக்கள். பாராகிளைடிங் என்பது பொழுதுபோக்கு மற்றும் சாகசம் செய்யும் விளையாட்டு போட்டியாகும். இதில் விளையாடும் நபர் துணியாலான ஓர் இறக்கையின் கீழ் உள்ள இருக்கைப்பட்டை மீது அமர்ந்திருந்து தொங்கு கிளைடிங் ஒரு வகை விளையாட்டு. இதில் விளையாடுபவர் லேசான விசைப்பொறி இல்லாத பாதத்தால் இயக்கக்கூடிய தொங்கு கிளைடர் எனப்படும் ஒரு சிறிய விமானத்தை இயக்குவர். இந்த இரு விளையாட்டுகளுமே காற்றின் உதவியோடு நடைபெறுகிறது. இவை தவிர கடல் அலைகளின் மீது சீறிப்பாய்தல், பட்டம் விடுதல், பாய்மர கப்பலில் பயணித்தல் ஆகியவையும் காற்றின் உதவியோடு தான் நகர்கின்றன. பாராசூட்டுகளும் வெப்ப பலூன்களும். பாராசூட் வெப்பக்காற்று பலூன்கள் மேலிருந்து கீழே இறங்குவதற்கு உதவுகின்றன. ஆபத்தான காலங்களில் மக்கள் பாராசூட்டை பயன்படுத்தி காற்றின் உதவியுடன் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் கீழே இறங்குகிறார்கள். காற்று ஆற்றல். வாயுக்கள் அழுத்தம் அதிகம் உள்ள இடத்திலிருந்து அழுத்தம் குறைந்த இடத்திற்கு செல்கின்றன. இந்த ஓட்டத்திற்கு காற்று என்பர். இவை காற்றாலைகளின் உதவியுடன் மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது. காற்றின் பயன்கள். ஆசிரியர் கையேட்டில் செயல்பாடு வழி கற்றல் வடிவில். இங்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு இருப்பதை மெய்ப்பிக்கும் எளிய சோதனையை நிகழ்த்தி காட்டலாம். மேலும் காற்றின் பயன்களில் ஒன்றான பாராசூட் மேலிருந்து கீழே இறங்க உதவுதல் குறித்து கைக்குட்டை மூலம் பாராசூட் செய்து கற்கலாம். இவை ஆசிரியர் கையேட்டில் அமைக்கப்பட்டுள்ள செயல்பாடுகள். என்னும் எழுத்தும்.
எண்ணும் எழுத்தும். பயிற்சி நூலின் சிறப்பு அம்சங்கள். 4ஆம் வகுப்பு பயிற்சி நூலில் கழிவு மேலாண்மை தொடர்பான படக்கதை உள்ளது. வெவ்வேறு வகையான குப்பைகள் தானே தன் இயல்புகளை கூறும் விதமாக இவை அமைந்துள்ளது. இவை குப்பைகளின் பயணம் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பயிற்சி நூலின் பின்னிணைப்பில் நெகிழி பாட்டிலிருந்து பேனா தாங்கி செய்யும் போது பயன்படுத்திக் கொள்வதற்கான துணை பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. வகுப்பு 5 பயிற்சி நூலில் பண்ணை பொருட்களின் பயன்களை விளக்க படக்கதை வழங்கப்பட்டுள்ளது. இது நானே பெரியவன் என்ற தலைப்பில் வழங்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களுக்கு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு பகுதியாக அமைகிறது. இதேபோன்று விலங்குகளை துன்புறுத்தாமல் இருப்பது தொடர்பான ஒரு பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது. பயிற்சி நூல் மற்றும் மதிப்பீடு. பயிற்சி நூலில் கற்றறிந்த திறன்களை உடனுக்குடன் வலுவூட்ட, உயர் சிந்தனை திறன் வினாக்களை பயிற்சி செய்ய, தொடர் பயிற்சி கொள்ள, தேர்வுகளில் எளிதில் அணுக பல பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோன்று மதிப்பீடு. வளரறி மதிப்பீடு ஆ, மாத தேர்வு, தொகுத்தறி மதிப்பீடு இம்மதிப்பீடுகளும் பயிற்சி நூலில் வழங்கப்பட்டுள்ளன. காணொளிகள். ஆசிரியர்களுக்கான காணொளிகள் ஆசிரியர் கையேட்டில் கட்டக விளக்க காணொளி, மாதிரி வகுப்பு காணொளி ஆகியவை QR கோடாக வழங்கப்பட்டுள்ளன. இதேபோன்று மாணவர்களுக்கான காணொளிகள், கற்றல் கற்பித்தல் கருவிகளை செய்வதற்கான காணொளிகள், பாடல்களுக்கான காணொளிகள், பாடப்பொருள்களுக்கான காணொளிகள் ஆகியவையும் வழங்கப்பட்டுள்ளது.
அறிவியல் கற்றல் சிறக்க மேலும் சில உத்திகள். ஆசிரியர் கையேட்டின் சிறந்த பயன்பாடு. ஆசிரியர் கையேடு உங்கள் பணியை எளிதாக்கும் கருவியாகும். முகவுரையை ஆழ்ந்து படித்தல் நன்மை பயக்கும். இது பயிற்சிக்கு ஈடாக அமையும். கட்டகங்களின் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள கற்றல் விளைவுகளை வாசியுங்கள். அறிவியல் பாடவேளைக்கான திட்டமிடல் ஆசிரியர் கையேட்டின் வாசிப்பையும் கட்டக விளக்க காணொளியையும் பயன்படுத்துங்கள். மாணவர்களின் பங்கேற்போடு கற்றல் கற்பித்தல் பொருட்களை தயாரித்து கொள்ளுங்கள். பின்னிணைப்பில் உள்ளவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். செயல்பாட்டின் இலக்கே கற்றல் விளைவை மாணவர்கள் அடைவதுதான். அதில் உறுதியாயிருங்கள். காணொளிகளின் சிறந்த பயன்பாடு. காணொளிகள் சிறந்த தானே கற்றல் பொருள்கள். காட்சியும் கேள்வியும் ஒருங்கே கருத்தை கவர்வன. விரைவு துலங்கல் குறியீடுகள் மற்றும் கல்வி தொலைக்காட்சி வலையொலி காணொளி இணைப்புகளை உரிய செயல்பாடுகளில் பயன்படுத்தி கொள்ளவும். தேவையான இடங்களில் நிறுத்தி உரிய விளக்கமளித்து காட்சிப்படுத்தவும். தேவைப்படின் மீண்டும் இயக்கி காட்சிப்படுத்தலாம். காணொளிகளை சார்ந்து மதிப்பீடுகளில் வினாக்கள் இடம்பெறுகின்றன. மாணவர்களுக்கான காணொளிகளை சார்ந்த புலனக்குழுவில் பகிருங்கள். அதாவது வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்கள். வாசித்து அறிவேன். வாசித்து அறிவேன் என்ற பகுதியை மாணவர்கள் கண்டிப்பாக வாசிக்க செய்ய வேண்டும். அப்பகுதியிலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு பாடக்குறிப்பேட்டில் பதில்களை எழுதச் செய்யவும். ஒரு சில மாணவர்களால் வாசிக்க இயலவில்லை எனில் மீத்திறன் மாணவர்களை கொண்டு வாசிக்கச் செய்து மற்றவர்களை கேட்கச் செய்யலாம். வாசித்து அறிவேன் பகுதியை தவிர்க்கும் போது FAB, SA போன்றவற்றில் கேட்கப்படும் வினாக்களுக்கு மாணவர்களால் பதிலளிக்க இயலாமல் போகலாம். முன் தயாரிப்பு. சில செயல்பாடுகளை செய்வதற்கு ஏதுவாக முன்கூட்டியே தரப்பட்டுள்ளது. தேவையான முன் தயாரிப்புகளை உரிய காலத்தில் செய்து வைத்து கொள்ள வேண்டும். இது அறிவியல் பாடவேளை என்று ஏற்படும் கால விரயத்தை தவிர்க்க உதவும். எடுத்துக்காட்டாக, முன் தயாரிப்பு அலகு 3 காற்று செயல்பாடு 9 காற்று மாசுபாட்டிற்கான காரணத்தை அறிவேன். அறிவியல் பாடவேளைக்கு முந்தைய நாள் மாலையில் 2 கண்ணாடி குவளைகளை எடுத்துக்கொள்ளவும். ஒரு குவளையில் பாதி அளவு வினிகரையும் மற்றொரு குவளையில் அதே அளவு நீரையும் ஊற்றவும். மாணவர்களிடம் பசுமையான இலைகளை காட்டி இலைகள் என்ன நிறத்தில் உள்ளன என கேட்கவும். மாணவர்களின் பதிலுக்கு பின்னர் இலைகளை வினிகர் உள்ள குவளையில் ஒன்றையும் நீர் உள்ள குவளையில் மற்றொன்றையும் போட்டு பாதுகாப்பாக மூடி வைக்கவும். இச்செயல்பாடானது நீண்ட நேர செயல்பாடு ஆதலால் முதல் நாள் மாலையில் இச்செயல்பாடை நிகழ்த்தி மறுநாள் அறிவியல் பாடவேளை என்று இச்செயல்பாட்டை மீண்டும் விவரிக்கலாம். இவ்வாறு சில செயல்பாடுகள் முன் தயாரிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. பயணம் செய்வோம். செயல்பாட்டின் முடிவில் செய்ய வேண்டிய பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகள். பாடநூலில் உள்ள மதிப்பீடு பகுதி வினாக்களில் பயணம் செய்வோம் பகுதியில் இடம்பெற்றுள்ளவற்றை மாணவர்கள் எழுதி படிக்க பயிற்சி அளிக்கவும். இவற்றிலிருந்தும் வளரறி மதிப்பீடு மற்றும் தொகுத்தறி மதிப்பீட்டில் வினாக்கள் கேட்கப்படுகின்றன. பயணம் செய்வோம். பாடநூலில் பக்க எண் 106 மதிப்பீடு 5.1. பயிற்சி நூலில் 3.1, 3.2, 3.3, 3.4 ஆகியவை 5ஆம் வகுப்பில் அமைந்துள்ளன. கவனத்தில் கொள்ளலாம். புதிய செயல்பாடுகளை ஆசிரியர்களே உருவாக்கி செயல்படுத்தும் போது கற்றல் விளைவுகளிலிருந்து விலகிச் செல்லாதவாறு அமைய வேண்டும்.
ஆசிரியர் கையேட்டில் பரிந்துரைத்த செயல்பாடுகளை மட்டும் பின்பற்றுதலே போதுமானது. காணொளிகளை அவசியம் பயன்படுத்தவும். அறிவியல் பாட வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடக் கருத்துக்களை நேரடியாக சொல்லி கற்பிக்கக்கூடாது. பாடக்கருத்துக்களை இயன்றவரை மாணவர்களின் உற்றுநோக்கல், செயல்பாடுகள், கேள்வி கேட்டல், கலந்துரையாடல் போன்றவற்றிலிருந்து வருவிக்க வேண்டும். மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதிக்கான வினாவிற்கான விடையை கண்டுபிடிக்கும் முயற்சியையும் ஊக்குவிக்க வேண்டும். மாணவர்களால் விடையை கண்டுபிடிக்க இயலாத நிலையில் மட்டுமே ஆசிரியர் அதற்கான விடையை விளக்கி கூற வேண்டும். பின் இணைப்புகளை தவறாது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயிற்சி நூல் பயிற்சிகளை மாணவர்கள் தனித்து செய்ய ஊக்கமளிக்க வேண்டும். பயிற்சிகளை செய்யும்போது உதவி தேவைப்படுவோருக்கு வழிகாட்டிட வேண்டும். சில பயிற்சிகளை வீட்டில் செய்து வருமாறும் கொடுக்கலாம். இவை ஆசிரியர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் ஆகும். இப்பயிற்சியில் அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி இதனை வகுப்பறையில் செயல்படுத்தி காட்டுவோம் என்று உறுதியளித்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.